ஃபாக்ஸ்கான் ஒரு தாய்வான் பேஸ்டு எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இதுதான் வேர்ல்ட்லே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இது மொத்தமாக 24 கண்ட்ரீஸில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ரொம்பவே ஃபேமஸ் பிராண்டான ஆப்பிள், ஹெச்பி, சோனி, டெல் போன்ற கம்பெனிஸ்க்கு காம்பனன்ட்ஸை அசம்பிளி, சப்ளை ப்ளஸ் மேனுஃபேக்சரும் பண்ணி கொடுக்குறாங்க. பட் இந்த இயர் 2010ல் இந்த கம்பெனிஸ் மேலே நிறைய அக்யூசேஷன், அதாவது குற்றச்சாட்டு அமெரிக்க நியூஸ் சேனல்ஸில் வைக்கப்படுது. என்னென்ன அக்யூசேஷன்ஸ்னால், ஒர்க்கிங் கண்டிஷன் ரொம்பவே போராக இருக்குது. ஒரே ரூமில் 30 பேருக்கு மேலே தங்க வைக்கிறாங்க. ஒர்க்கர்ஸை 12 ஹவர்ஸ்க்கு மேலே டியூட்டி பார்க்க சொல்கிறாங்க. அப்படியே ஓவர் டைம் பார்த்தாலும் சரியாக சேலரி கொடுக்காதனால, ஒர்க் ப்ரெஷர்னால நிறைய பேர் சூசைட் பண்ணி இறந்து போகிறாங்க. இந்த மாதிரி நிறைய அக்யூசேஷன்ஸ் அந்த கம்பெனியை பற்றி அமெரிக்க நியூஸ் சேனல்ஸில் பேசப்படுது. அப்போது அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு ஒர்க்கரோட ரிலேட்டிவ் ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருக்காரு. அவர் என்ன போட்டிருக்காருன்றதை நான் அப்படியே சொல்கிறேன். என்னோட ஆன்ட்டி ஒரு சின்ன கடையில் ரொம்ப வருஷமாக கம்மியான சேலரிக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அங்கேயுமே ஒர்க்கிங் கண்டிஷன் ரொம்பவே போராக இருந்தது. ஆனால் இந்த வேலைக்கு வரத்துக்கு முன்னாடி அவங்க ஒரு ப்ராஸ்டிடியூட்டாக இருந்தாங்க. என்னோட ஒப்பீனியனில் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு ப்ராஸ்டிடியூட்டாக வேலை செஞ்ச என்னோட ஆன்ட்டி இப்போது ஒரு சின்ன கடையில் கம்மியான சேலரிக்கு வேலை பார்க்குறாங்க. அவங்க லைஃப்பில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. தன்னோட உடம்பை வச்சு கம்மியாக காசு பார்த்துட்டு இருந்தவங்க இப்போது ஒரு முதலாளி கீழே ரொம்பவே கஷ்டப்பட்டு அதை விட கொஞ்சம் அதிகமாக காசு பார்க்குறாங்க. அங்கே அமெரிக்காவில் இருக்கிற அதே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் எங்கள் நாட்டில் கிடையாது. அங்கே கவர்மெண்ட் வேற, இங்கே கவர்மெண்ட் வேற. உங்கள் நாடு வேற, எங்கள் நாடு வேற. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணாதீங்க. ஆமாம், ஃபேக்ட்ரி லைஃப் ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் வாழ்றதுக்கு வேற வழியே இல்லை. என்ன பண்ணுறது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட்டை முடிக்கிறாரு. ஒரு பக்கம் இந்த கமெண்ட்டை கேட்டப்போ எனக்கு ரொம்பவே கோவம் வந்தது. ஆனால் இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்களேன், வாழ்றதுக்கே வழி இல்லை அப்படின்றப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.